ரீசெண்டா இந்த சேனல்ல ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். யாராவது கடந்த ஒரு வருஷத்துல உங்களோட எஸ்ஐபிஸை ஸ்டாப் பண்ணிருக்கீங்களான்றதான் கேள்வி. இதுல கிட்டத்தட்ட 15% மக்கள் எஸ்ஐபியே பண்ணது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள கம்ப்ளீட்டா எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். மீதி இருக்கக்கூடிய மக்கள்ல 3 பேர் எஸ்ஐபி பண்ணாங்கன்னா அதுல ஒரு நபராவது எஸ்ஐபியை நிறுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை விட இம்பார்ட்டன்டான விஷயம், அதே த்ரெட்ல நிறைய பேர் எஸ்ஐபின்றது பிரோஜனமே கிடையாது, இல்லனா உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்கேமே இந்த எஸ்ஐபி தான், நம்ம மார்க்கெட் கம்ப்ளீட்டா ஓ பிளஸ், டைம் வேஸ்ட் பண்றதோ எனர்ஜி வேஸ்ட் பண்றதோ தேவையில்ல. இன்னொரு பக்கம் ஜென்யூனாவே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். 2-3 வருஷமா எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கேன், ரிட்டர்ன் சொல்லிட்டு எதுவுமே வரல, ஒருவேளை நான் ஏதாவது தப்பா பண்றேனா அதை மாத்த வேண்டியிருக்குமான்ற கேள்வியும் நிறைய பேருக்கு வந்துடும். இந்த வீடியோல ஆக்சுவலா டேட்டாவோட எஸ்ஐபி பண்றதுல பெரும்பாலான மக்கள் தப்பா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க எஸ்ஐபி பண்ணணும்னா என்னெல்லாம் பார்க்கணும், எப்படி பண்ணணும்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டீடைல்டா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுப்போம். உலகத்துல எந்த டாபிக் எடுத்தீங்கனாலும் அதுல 2 விஷயம் இருக்கும். ஒன்னு ஃபேக்ட், இன்னொன்னு ஒப்பீனியன். ஒப்பீனியன்ன்றப்போ எனக்கு என்ன தோணுதோ அந்த கருத்தை நான் சொல்றேன்னா அது ஒப்பீனியன். அதை எதை வச்சும் பேக் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் இப்படி ஃபீல் பண்றேன் அதனால இதை சொல்றேன்றதுதான் ஒப்பீனியன். ஃபேக்ட்னு சொல்றேன்னா ஆக்சுவலா டேட்டாவோட இதுதான் நடந்தது, இதுதான் உண்மைன்றதுதான் ஃபேக்ட். இதை மாத்தவே முடியாது. இது ஆல்ரெடி நடந்ததுன்றதுக்கு ப்ரூஃப் எல்லாமே பப்ளிக்லி அவைலபிளா இருக்கும். அதே தான் மியூச்சுவல் ஃபண்டுக்கும். ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, நான் மாசம் 40 லட்சம் 50 லட்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு இருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட் தான் சூப்பர்னு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்டுன்றதே ஒரு மோசமான விஷயம், உலகத்திலே மோசமான ஸ்கேமும் அதுதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இந்த வீடியோல ஆக்சுவலா டேட்டாவை பார்க்க போறோம். அதாவது ஒப்பீனியன்ன்றப்போ என் வாய்க்கு வந்ததை என்ன வேணாலும் நான் சொல்லலாம். அதாவது எஸ்ஐபினாலே சூப்பர்னோ இல்ல எஸ்ஐபினாலே ஒஸ்ட்னு சொல்லிட்டு எந்த ஒப்பீனியனும் இருக்க போறது கிடையாது. ஆக்சுவல் நம்பர்ஸோட ரியல் டேட்டாவோட ரியல் ஃபேக்டை பார்ப்போம். ஒன்னு இந்தியால ஸ்டாக் மார்க்கெட்னு சொன்னாலே அதுக்கு பெஞ்ச்மார்க்கா இருக்கக்கூடிய நிஃப்டி 50யோட டேட்டா, அதாவது கடந்த 25 வருஷம் 26 வருஷம் டேட்டாவும் மொத்தமா புல் பண்ணி அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அதே மாதிரி என்னோட பர்சனல் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எடுத்துப்போம். அதாவது நான் பண்ணக்கூடிய எஸ்ஐபில கடந்த 8 வருஷமா தொடர்ந்து எஸ்ஐபி பண்ண ஃபண்ட்ஸையும் எடுத்துப்போம். அதே மாதிரி கடந்த 2 வருஷமா மார்க்கெட்டே மோசமா பெர்ஃபார்ம் பண்ணும்போது எதெல்லாம் நான் ஆரம்பிச்சேன், அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் டீடைல்டா டேட்டாவோட பார்ப்போம். ஸோ டைரக்டா ஆரம்பிச்சிடும். ஜனவரி 1 2000 இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கும் மேலான டேட்டா இருக்கு. இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லக்கூடிய யூடிஐ நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்ட் இதான் இருக்கிறதுல ரொம்ப பாப்புலரான மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஒவ்வொரு நாள் பிரைஸ் மூவ்மெண்ட்டையும் இங்க கேப்சர் பண்ணிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 6000 டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு மேல இருக்கு. ஸோ இந்த எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் வச்சு ஒரு நபர் இதுல எஸ்ஐபி பண்ணியிருந்தாருன்னா, அதாவது பாயிண்ட் டு பாயிண்டாலாம் எடுக்க போறது கிடையாது. கோவிடோட பாட்டம்ல போட்டு 4 வருஷம் கழிச்சு எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் சூப்பரா பண்ணுச்சுன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி பீக்ல யாரோ போட்டு 2 வருஷத்துக்கு ரிட்டர்னே வரலன்னு சொல்லிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் டேட்டா எடுத்து மிஸ்கைட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 26 வருஷ டேட்டால ஒவ்வொரு நாளும் வேற வேற எஸ்ஐபி ஆரம்பிச்சிருக்குன்னு அசியம் பண்ணிப்போம். அதாவது 1/1/2000 ஒருத்தர் எஸ்ஐபி பண்ணி அதை 10 வருஷம் பண்ணா என்ன இருக்கும், 2/1/2000 எஸ்ஐபி ஆரம்பிச்சு அதை 10 வருஷம் பண்ணா என்ன இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுக்கும் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரிலையபிளான மெட்ரிக் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் தான். அதாவது நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அனலைஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய மெட்ரிக்கே ரோலிங் ரிட்டர்ன்ஸ் தான். அதை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கான வீடியோ லிங்கை மேல கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான ரோலிங் ரிட்டர்ன் டேட்டா யூஸ்வலா பாயிண்ட் டு பாயிண்ட்டுக்கு தான் இருக்கும். அதாவது இங்க ஆரம்பிச்சு 10 வருஷம் கழிச்சு அந்த நம்பர் எடுக்கிறாருன்ற அசியூம் பண்ணுவாங்க. அதாவது அவங்க எஸ்ஐபி பண்றதா அசியூம் பண்ண மாட்டாங்க. நம்ம இப்ப பார்க்க போறது எஸ்ஐபியே பண்றோம்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு நபர் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு 2 வருஷம் எஸ்ஐபி பண்ணியிருந்தா அவருக்கு ரிசல்ட் எப்படி இருந்திருக்கும், நெகட்டிவா இருந்திருக்குமா இல்ல பாசிட்டிவா இருந்திருக்குமா, ஒருவேளை 5 வருஷம் பண்ணா எப்படி இருக்கும், 7 வருஷம் பண்ணா எப்படி இருக்கும், 10 வருஷம் பண்றவருக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டேட்டா பேக்டா பார்ப்போம். முதல்ல 2 வருஷ டேட்டா எடுப்போம். ஏன்னா பெரும்பாலான மக்கள் கடந்த 2 வருஷமா எஸ்ஐபி பண்ணி ரிட்டர்ன் வரலன்னு சொல்றாங்கல்ல. சோ யூசுவலா 2 வருஷம் எஸ்ஐபி பண்றவங்களுக்கு எப்படிதான் இருக்கும்ன்றதான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இங்க 3 கேஸ் இருக்கு. ஒன்னு ரொம்ப துரதிர்ஷ்டசாலி இன்வெஸ்டர், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப பேட் மார்க்கெட் டைமிங் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர். அவர் 2 வருஷம் எஸ்ஐபி பண்ணிட்டு வராரு. அவர் பீக்ல ஆரம்பிச்சாரு, அவர் விற்கும் போது இருக்கிறதுலே பாட்டம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய இன்வெஸ்டருக்கு கிட்டத்தட்ட அவரோட பணம் 40% நஷ்டமா இருக்கும். அதாவது 2 வருஷம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப துரதிர்ஷ்டசாலியா இருந்தவங்களுக்கு 40% வரைக்கும் நஷ்டம் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒருவேளை நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மடங்காகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 10,000 ரூபாய் யாராவது எஸ்ஐபி பண்ணிருந்தா 2 வருஷத்துக்கு 2.4 லட்சம் ரூபாய் பண்ணிருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஃபைனல் ரிட்டர்ன்ஸ் 4.4 லட்சமா இருக்கும் அதே 2 வருஷ பீரியடுக்கு. ஸோ எஸ்ஐபியை ஒரு நபர் 2 வருஷம் தான் பண்ணாருன்னா அவர் பெருசா நஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா சராசரியா இருக்கக்கூடிய மீடியன் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13% XIR இருக்கு. அதாவது நம்ம போட்ட பணத்தை விட கொஞ்சம் அதிகமான லாபத்துல தான் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இருந்திருக்கும். இதே 5 வருஷம் தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணக்கூடியவருக்கு ஒஸ்ட் கேஸ் ரிட்டர்ன்ஸா பார்த்தா கிட்டத்தட்ட 18% வரைக்கும் நஷ்டப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது XIR சொல்லணும்னா -8% வரைக்கும் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும்.
ஸோ 5 வருஷம் தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணாலும் பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குன்றதா இந்த டேட்டா சொல்லுது. அதே 5 வருஷ பீரியட்ல நீங்க ஆரம்பிக்கிற டைமை பொறுத்து ஒருவேளை நீங்க லக்கியஸ்ட் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க போட்ட பணத்தை விட 3 மடங்குக்கும் மேலான ரிட்டர்ன்ஸையுமே எடுத்துக்க முடியும். ஸோ 5 வருஷம்ன்றது ஓரளவுக்கு டீசென்டான ஹோல்டிங் பீரியட்னே சொல்லலாம். அதாவது இருக்கக்கூடிய எல்லா டேட்டா பாயிண்ட்ஸின் படி 2% நேரங்கள் மட்டும்தான் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லா பீரியடுமே 5 வருஷத்துக்கு மேல யார் எஸ்ஐபி பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்திருக்கும். ஆனா 2 வருஷம் தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணவங்களுக்கு 17% நேரங்கள்ல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எஸ்ஐபி பீரியடை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 வருஷமா போனா அவங்க நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளை டிராஸ்டிக்கா குறைக்க முடியும். அதே 7 வருஷ டேட்டாவை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 99.9% நேரங்கள்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இருக்கிறதுலே worst கேஸ்லயுமே -0.7% ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கு. அதாவது நம்ம லாங்கர் த ஹோல்டிங் பீரியட் வைக்க வைக்க நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிட்டே போகுது. அதே மாதிரி அந்த இருக்கிறதுலே லோவஸ்ட் ரிட்டர்ன்ஸும் கம்மியாயிட்டே வருது. அதுவே 10 வருஷ டேட்டா எடுத்தோம்னா அது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும். 100% நேரமும் யாராவது ஒருத்தர் தொடர்ந்து 10 வருஷம் எஸ்ஐபி பண்ணார்னா அவர் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றதான் இந்த டேட்டா காட்டுது. ஹிஸ்டாரிக்கலா இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் 15 வருஷம் 20 வருஷத்துக்கான எஸ்ஐபி டேட்டா இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னே சொல்லலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்த்த இந்த டேட்டாவோ இல்ல இந்த அனாலிசிஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இப்பவே இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலியோ எஸ்ஐபியை தப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்சைட்ஸும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவையா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் இப்பவே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் 10 வருஷம் எஸ்ஐபி டேட்டாக்கே போயிடும். இங்க இருக்கிறதுலே துரதிர்ஷ்டசாலி இன்வெஸ்டரும் தொடர்ந்து 10 வருஷம் எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே வந்தாருன்னா அவர் போட்ட பணத்தை விட நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்புகளே இருந்தது கிடையாது. ஆனால் பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த மீடியன் ரிட்டர்ன் தான் கிடைக்கும். ஸோ மீடியன் ரிட்டர்ன் படி பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அதை விட 2 மடங்கு அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இந்த டேட்டாவே க்ளோஸா வாட்ச் பண்ணோம்னா 2 வருஷம் பண்ணாலும் சரி 5 வருஷம் பண்ணாலும் சரி 7 வருஷம் இல்ல 10 வருஷமே பண்ணாலும் சரி இந்த மீடியன் ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 12.5 13 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அதாவது ரொம்ப நாள் நான் எஸ்ஐபி பண்ணனா இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அதிகரிக்காது. சராசரியா வருஷத்துக்கு ஆவரேஜா என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும்ன்றது கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில தான் சுத்திட்டு இருக்கும். ஆனால் நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுனால ஃபைனல் ரிட்டர்ன்ஸ் அதிகமா வந்துரும். கடந்த 2 வருஷமா மட்டும் எஸ்ஐபி பண்ணிட்டு அவங்களுக்கு வெறும் 2% 4% தான் ரிட்டர்ன் வருது, அதனால டிசப்பாயின்மெண்டா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இது அன்யூஷுவல்லாம் கிடையாது. யூசுவலா 2 வருஷம் மட்டும் தான் எஸ்ஐபி பண்றோம்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுல இந்த ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா அது டேட்டா படி கரெக்டா தான் அலைன் ஆயிருக்குன்னே சொல்லலாம். 2 வருஷத்துல இந்த அளவு தான் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு, அதனால எஸ்ஐபி ஸ்கேம்னு சொன்னீங்கன்னா அது ஸ்கேமா மாறாது. அதுக்கு பதிலா உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் நீ 2 வருஷம் மட்டும் எஸ்ஐபி பண்ணு அதுல இருந்து இந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன் வரும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணி வித்திருந்தாங்கன்னா அவங்க பண்றது தான் ஸ்கேம்னு சொல்லணும். ஸோ ஈக்விட்டி ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்னு எடுத்தீங்கனாலே குறைஞ்சபட்சம் 5 7 வருஷமாவது தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணோன்றதான் எதிர்பார்ப்பு. அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட டைம் பீரியடே 5 7 வருஷமாவது மினிமம் பண்ணோன்றதான். ஆனால் டேட்டா படி அதாவது ஆம்பின்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும், மாசம் மாசம் எஸ்ஐபி எவ்வளவு நிறுத்தப்படுறன்ற டேட்டாவை கொடுப்பாங்க. இந்த டேட்டா படி கிட்டத்தட்ட 70-75% மக்கள் அவங்களோட எஸ்ஐபிஸை 2 வருஷத்துக்கு மேல தொடர்றதே கிடையாது. இருக்கிறதுலே இன்னும் அதிர்ச்சியான டேட்டான்னு சொன்னா கிட்டத்தட்ட 5%க்கும் குறைவான மக்கள் தான் 5 வருஷத்துக்கு மேல ஒரு எஸ்ஐபியை கண்டினியூ பண்றாங்கன்னு சொல்லுது. ஸோ ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டு அதை ஷார்ட் டர்ம்ல எக்ஸிட் பண்றோம்னா நமக்கு வர வேண்டிய ரிட்டர்ன்ஸை நம்மளே கொன்னுறோன்றதுதான் மீனிங். இதுல நிறைய பேருக்கு ஜென்யூனான ரீசன் கூட இருக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு திடீர்னு ஏதோ கல்யாண செலவுக்கு தேவை அதனால நான் எடுத்துட்டேன்னு சொல்லலாம். இல்ல நான் வீடு கட்டத்துக்காக சேர்த்துட்டு இருந்தேன், மார்க்கெட் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல இந்த பாயிண்ட்ல நான் எடுத்து டெம்பரரியா அதுக்கு யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அதனால எக்ஸிட் பண்றதாவும் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான கேஸ்ல ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை நடுவுல நம்ம எடுக்கிறோம்னா 3 பிரச்சனை நடக்கும். ஒன்னு மார்க்கெட் வீக்கா இருக்கும் போது நஷ்டத்திலேயோ இல்ல கம்மியான ரிட்டர்ன்ஸ்ல விற்கிற மாதிரி இருக்கும், நம்மளோட ரிட்டர்ன்ஸை நம்ம ஆல்ரெடி கம்மி பண்ணி. ரெண்டாவது பல வருஷமா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்டிங் பில்ட் பண்ணிட்டே வந்திருப்போம், அந்த காம்பவுண்டிங்க நடுவுல கில் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லனா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எக்ஸிட் பண்ணும்போது ஒன்னே எக்ஸிட் லோட் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதே மாதிரி டாக்ஸ் பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு அந்த எமர்ஜென்சி அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான எதிர்பார்க்காத அர்ஜென்ட் நீட்ஸ் வரும்ன்றதுக்காக தான் எல்லாருமே தனியா எமர்ஜென்சி ஃபண்ட்னு சேர்த்துக்கணும். குறைஞ்சது 6 மாச செலவுக்கு என்ன வருமோ அதை பேங்க்ல எங்கேயோ ரெடியா சேர்த்து வச்சிருக்கணும். ஒருவேளை நீங்க சேர்க்கல வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குன்ற பட்சத்திலும் அதையும் வித்ட்ரா பண்ணி டாக்ஸோ இல்ல எக்ஸிட் லோடோ பே பண்ணாம யூஸ் பண்ணணும்னா லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களோட காம்பவுண்டிங்கும் தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அதை செக்யூர்ட் கொலாட்டரலா யூஸ் பண்ணி உங்களால உங்க தேவைக்கு டெம்பரரியா லோன் எடுக்க முடியும். யூசுவலா இந்த செக்யூர்ட் லோன் எல்லாமே கிரெடிட் கார்டை காட்டிலும் இல்ல பர்சனல் லோனை காட்டிலும் குறைவான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கிடைக்கும். இப்போ இந்த செக்மெண்டோட ஸ்பான்சரான கிரெடிட் கேஸே எடுத்தீங்கனாலும் 9.99% இருந்து இன்ஸ்டன்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கான லோனை ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்க.
ஆமா, இப்போ இவங்களோட ஆப்ல நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேல்யூக்கு நமக்கு என்ன அளவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்றதையும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உடைக்க கூடாதுன்றதான் இன்டென்ஷனே தவிர இதுவும் ஒரு கடன் தான். 9.99% பர்சனல் லோனை காட்டிலும் கிரெடிட் கார்டை காட்டிலும் பெட்டரான இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருந்தாலும் அதுக்கும் நம்ம வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால இதை இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, அதை உடனே அட்ரஸ் பண்ண முடியும்ன்ற சிச்சுவேஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை கை வைக்காம அந்த பாயிண்ட் இன் டைம் மட்டும் யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா இது கம்ப்ளீட்டா டிஜிட்டலாவே பண்ண முடியும், எந்த பெரிய பேப்பர் ஒர்க்கும் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்மளோட போர்ட்ஃபோலியோவை இன்க்ளூட் பண்ணோம்னா எந்தெந்த ஃபண்டுக்கு என்ன அளவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அட்லீஸ்ட் அதை மட்டும் செக் பண்ணி வச்சுக்கிட்டு எந்தெந்த ஃபண்டுக்கு நமக்கு எவ்வளவு கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிரெடிட் கேஸ் ஆப்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா இதை கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கிரெடிட் கேஸ்ன்ற கம்பெனியை தடவை கேள்விப்படுறீங்கன்னா ஸ்மால் கேஸ்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் ரொம்ப பாப்புலரா இருக்கும். அதோட பேரண்ட் கம்பெனில இருந்து வரக்கூடிய ஒரு சப்சிடரி தான் இவங்க. அதாவது டிக்கெட் டெப் ஜீரோதா ஃபண்டோஸ்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய பெரிய ஹோல்டிங்ஸ் உள்ள எடுக்கிற ஒரு ரிலேபிளான பெரிய கம்பெனியோட ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ என்னோட எஸ்ஐபி டேட்டாக்கே வரும். அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து தொடர்ந்து நான் பண்ணக்கூடிய எஸ்ஐபி டேட்டாவும் இப்போ கடந்த 2 வருஷமா ஆரம்பிச்ச எஸ்ஐபிஸையும் இங்க நம்மளால பார்க்க முடியும். இதுல கோட்டக் ஃபிளெக்ஸி கேப்ன்ற ஃபண்ட்ல கிட்டத்தட்ட 8 வருஷமா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இதோட எக்ஸ்ஐஆர் இந்த பாயிண்ட்ல 11 இருந்து 12% ரேஞ்சில் இருக்கு. அதாவது மார்க்கெட்டே ரொம்ப மோசமா பர்ஃபார்ம் பண்ற நிலையிலும் 10-11% மேல எக்ஸ்ஐஆர் கொடுக்குதுன்றது ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அடுத்து பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 2-3 வருஷமா தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இதோட எக்ஸ்ஐஆர் ரொம்பவே ஃபிளாட்டா இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2-2.5% தான் கொடுத்துருக்கு. அஃப்கோர்ஸ் மார்க்கெட் கம்மியா பர்ஃபார்ம் பண்ற பீரியட்ல 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இதை தான் எதிர்பார்த்தாங்க. மார்க்கெட் ரிகவர் ஆகும்போது இதோட ரிட்டர்ன்ஸும் இம்ப்ரூவ் ஆகுன்றதான் எதிர்பார்ப்பு. அதே மாதிரி இங்க ஆர்பிட்ராஜா கடந்த 1 வருஷமா மட்டும் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டே இந்த ஃபண்டை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அதாவது இந்த ஃபண்ட் லிட்டரலா கேஷா ஹோல்ட் பண்றதுக்காக மட்டும் கடந்த 1 வருஷமா நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். அதாவது ஈக்விட்டி மார்க்கெட் ஃபிளாட்டா இருக்கக்கூடிய பீரியட்ல கேஷா ஹோல்ட் பண்ணிட்டு வரும், வாய்ப்பு எங்க வருதோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிப்ளாய் பண்ணலாம்ன்றது இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஃபண்ட் தான். இந்த கடந்த 1 வருஷத்துலயும் 6-6.5% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் இது கொடுத்திருக்கு. ஆனா ஆர்பிட்ராஜ் ஃபண்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லணும்னா அதோட டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை சொல்லலாம். அதாவது இது ஈக்விட்டியா கன்சிடர் செய்யப்படுறதுனால லாங் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 12% தான் டாக்ஸ் செய்யப்படும். இதே டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தோம்னா இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல போடும். ஒருவேளை 30% ஸ்லாப் ரேட்ல இருக்கும்னா நம்மளோட கெயின்ஸுமே 30% டாக்ஸ் செய்யப்படும். இப்போ பாண்ட்ஸே உதாரணமா எடுத்தீங்கன்னா 7% அது ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா 30% டாக்ஸேஷன் போனதுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்டா மாறிடும். அதனால ஹையர் ஸ்லாப் ரேட்ல இருக்கவங்களுக்கு கேஷா பார்க் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட போர்ட்ஃபோலியோல 3 விதமான ஃபண்ட்ஸ் பார்த்திருக்கோம். ஒன்னு 7-8 வருஷம் தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கும்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஆக்சுவல் டேட்டாவோட ஒரு ஃபண்ட் பார்த்தோம். அதே மாதிரி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்கோம்னா அதுல மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆகும்போது அந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸும் ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும்ன்றதுக்கும் ஆக்சுவல் டேட்டாவை பார்த்தோம். அதே பீரியடுக்கு மார்க்கெட்டே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் நம்மளால பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கும் ஃபண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ஆர்பிட்ராஜ் ஃபண்டையும் எக்ஸாம்பிளா பார்த்தோம். இன்ஃபேக்ட் ஆக்சுவலா ஃபுல்லி ஈக்விட்டி ஃபண்டுமே இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளா காட்ட முடியும். இப்போ எங்க ஒரு ஃபினான்ஷியல் ஃபண்ட் பார்த்துட்டு இருக்கோம்ல, இதை எக்ஸாக்டா மார்க்கெட் எப்போ கிட்டத்தட்ட பீக் அடிச்சதோ, அதாவது 2024 செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் பீக் அடிச்சிருக்கும். அந்த பாயிண்ட்ல தான் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிச்சேன். 2 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இதோட ரிட்டர்ன்ஸ் 10-12% மேல இருக்கு. அதாவது லிட்டரலா நிஃப்டி 50 கம்ப்ளீட்டா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய பீரியட்லயும் ஆக்சுவலா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸும் அதே பீரியடுக்கு இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் இதே போர்ட்ஃபோலியோல இன்னும் 2 எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோல்டு ஃபண்டோ இல்ல சில்வர் ஃபண்டோ எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% எக்ஸ்ஐஆர் இல்ல அதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு அதே பீரியடுக்கு தான் ரிட்டர்ன் கொடுத்தது. அதுவும் சில்வர் பீக்ல இருந்து 40% கரெக்ட் ஆனதுக்கு அப்புறமும் கோல்டு பீக்ல இருந்து 20% விழுந்ததுக்கு அப்புறமும் நல்ல ரிட்டர்ன்ஸோட இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணி கரெக்டா எஸ்ஐபி பண்றதுக்கு 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணாலே போதும். அதுல முதல் ஸ்டெப் டைவர்சிஃபிகேஷன்ன்றது கட்டாயமா அவசியம் சொல்லலாம். அதாவது அது ஆப்ஷனல்லாம் கிடையாது. எஸ்பெஷலி பிகினரா இருக்கீங்கன்னா உங்க போர்ட்ஃபோலியோல டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப எசென்ஷியல்ன்றதான் இந்த டேட்டா காட்டுது. இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோல கோல்டு ஃபண்டோ இல்ல சில்வர் ஃபண்டோ ஆர்பிட்ராஜ் ஃபண்டும் டெட் ஃபண்டும் ஈக்விட்டியே மோசமா பர்ஃபார்ம் பண்ணும்போதும் மொத்த போர்ட்ஃபோலியோக்கும் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்து. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது 100% ஈக்விட்டி மட்டுமோ இல்ல 100% ஸ்மால் கேப் மிட் கேப் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம்னா பெரும்பாலான கேஸ்ல மார்க்கெட் நல்லா பண்ணாதப்போ நம்மளுக்கு அதிகமான அடி விழுந்திருக்கும். அதனால எல்லா போர்ட்ஃபோலியோலும் ஒரு பகுதி டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு பகுதி கோல்டு சில்வருக்கும் இதர பகுதி ஸ்டேபிளான ஃபிளெக்ஸி கேப்போ இல்ல மல்டி கேப்போ இந்த மாதிரியான டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தோம்னா நம்மளோட டிராடவுனும் குறைவா இருக்கும், நம்மளோட ரிட்டர்ன்ஸையும் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது எப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்னாலும் ஆல்ரெடி ஒரு விஷயம் நல்லா ஏறி மேலே போனதுக்கு அப்புறம் அதுல புதுசா கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது.
இப்போ ரீசெண்டாக நடந்த உதாரணம் சொல்லணும்னா ஜனவரி மாதம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்ஃப்ளோ கோல்டு சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்திருக்கும். இன்ஃபேக்ட் என்னோட சில்வர் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் தொடர்ந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவேன். அதுக்கப்புறம் டிசம்பர் மாதமோ இல்லை ஜனவரி மாதமோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஆனால் டேட்டா படி புது இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எப்போ அது நல்லா ஏறி மேலே போச்சோ அங்கே தான் இருக்கிறதுலே ரெக்கார்ட் லெவலில் அதிகமான இன்ஃப்ளோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுவும் பெருசாக கிராஷ் ஆச்சு, அவங்களும் நஷ்டப்பட்டிருப்பாங்க. இதே ஸ்டோரி தான் ஸ்மால் கேப்லயுமே நடந்தது. 2024 எப்போ அது பீக் அடிச்சதோ அந்த பாயிண்ட்ல இருந்து தான் தொடர்ந்து நிறைய மக்கள் வாங்கிட்டே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அது நல்லா கீழே வந்து 2 வருஷமா எந்த ரிட்டர்ன்ஸும் கொடுக்காததுக்கப்புறம் அவங்களோட எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஸோ பேசிக்கா ஆரம்பத்தில் ஒரு விஷயம் பார்த்திருப்போம். எஸ்ஐபின்றதே குறைஞ்சபட்சம் 5 வருஷமோ இல்லை 7 வருஷமோ பண்ணா தான் அதோட பலனை பார்க்க முடியும்னு பார்த்திருப்போம். தப்பான டைம்ல ஆரம்பிக்கிறவங்க 2 வருஷத்துக்கு மேல தொடர மாட்டாங்கன்றதுக்கு இதுதான் காரணம். மூணாவது, ஒரு பேக் மார்க்கெட்லயும் வேல்யூ எங்க இருக்கோ அதை தேடி போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஃபினான்ஷியல் ஃபண்ட் ஒன்று காட்டியிருப்பேன். எப்போ மார்க்கெட் பீக் அடிச்சதோ அதே பாயிண்ட்ல தான் இந்தியாவில் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ரொம்பவுமே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. அதாவது இந்த செக்டார் மொத்தமே ரொம்ப நாளா ரிட்டர்ன் கொடுக்காம ரொம்பவுமே டல்லா இருந்த பாயிண்ட்ல அங்க வேல்யூவேஷன் அட்ராக்டிவா மாறிச்சு. அந்த மாதிரியான வேல்யூ எங்க இருக்குன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா அடுத்து வரக்கூடிய 2-3 வருஷத்துல அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்க முடியும். இந்த பாயிண்ட்ல அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவ் சென்டிமெண்டோட இருக்கக்கூடிய செக்டார் தான் இந்தியன் ஐடி செக்டார். அதுலயும் வேல்யூ இருக்கான்றதை நம்மளே அனலைஸ் பண்ணிட்டு அதுல ஸ்ட்ராங்கான கன்விக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற முடிவெடுத்து கரெக்டா பண்ணோம்னா அதுக்கான பலனையும் ஒரு சில வருஷத்துல அனுபவிக்க முடியும். ஸோ நாலாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் இந்த கன்விக்ஷனே. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புறோமோ அப்பதான் அதை நம்மளால தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், ஏதோ ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கும், அதுல ரொம்ப அதிகமான கன்விக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா 10-12 வருஷமா அது எந்த ரிட்டர்னுமே கொடுக்கலனாலும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு அதுல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவீங்க. அதே நேரத்தில் கன்விக்ஷனே இல்லாம ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு அது ரிட்டர்ன் ஒரு வருஷம் கொடுக்கலனாலே அதுல இருந்து வெளில போகணும்னு தான் உங்களுக்கு தோணும். அதாவது யாரு சொன்னாலும் சரி, எங்க கேள்விப்பட்டாலும் சரி, நம்ம அதை ஸ்ட்ராங்கா நம்பாத வரைக்கும் அதை நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ எடுத்தாலும் ஒரே ஒரு ஃபண்டு மட்டும் தான் நெகட்டிவ்ல இருந்திருக்கும். இது ஐடி செக்டாருக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு செக்டாரல் ஃபண்ட். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸை மட்டும் பேக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். இதுல இந்த பாயிண்ட்ல எனக்கு வேல்யூ இருக்குன்னு தோன்றதுனால இதுல இன்னுமே நான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரேன். நெகட்டிவ்ல இருக்குன்றத பத்தி பெருசா யோசிக்கிறதுலாம் கிடையாது. இன்னும் இது நல்ல டீப் டிஸ்கவுண்ட்ல போச்சுன்னா ப்ராபபிலி இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும். அதுக்கடுத்து அங்கிருந்து ஒரு 3-4 வருஷமோ இல்ல அதுல ஒரு டர்ன் அரவுண்ட் வரும்போது இதுல இருந்து அதிகமான ரிட்டர்ன் வரும்ன்றதான் என்னோட எதிர்பார்ப்பு. அதாவது இந்த பாயிண்ட்ல என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்றேனே தவிர இது எதுவுமே ரெக்கமெண்டேஷனோ சஜஷனோ கிடையாது. இந்த மாதிரியான கன்விக்ஷன் உங்களுக்கா உருவாகாம எந்த ஃபண்ட்லயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது யாரோ ஒருத்தர் இந்த ஃபண்ட் நல்ல ஃபண்டுன்னு சொல்றாங்க அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு உள்ள போனீங்கன்னா அதுல உங்களோட கன்விக்ஷன் வீக்கா இருந்ததுன்னா அது எப்போ அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை தான் உங்களுக்கு முதல்ல எக்ஸிட் பண்ணணும்னே தோணும். அதனால ஸ்ட்ராங்கான கன்விக்ஷனை பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா குறைஞ்சபட்சம் 4-5 வருஷமாவது அது கூட டிராவல் பண்ணுவேன்ற முடிவோட இருந்தா மட்டும் எஸ்ஐபியை தொடர்றது பெட்டர். ஸோ எஸ்ஐபின்றது மேஜிக்லாம் கிடையாது. அதே மாதிரி அது ஏமாத்து விஷயம்லாம் கிடையாது. பேசிக்கா அது டிசிப்ளின் கொடுக்கக்கூடிய ஒரு டூல் மட்டும் தான். மாசமோ இல்ல வாரமோ ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொடுக்குற ஒரு வழிமுறை மட்டும் தான் எஸ்ஐபி. குறைஞ்சது 7 வருஷமோ இல்ல அதை விட அதிக நேரம் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் ஹிஸ்டாரிக்கலா கிடைச்சிருக்கு. 2 வருஷம் தான் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகமா இருக்கு. ஒருவேளை 10 வருஷத்துக்கு மேல யார் பண்றாங்களோ அவங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே வந்தது இல்லைன்றது தான் டேட்டா கிளியரா சொல்லுது. ஸோ 80% மக்கள் எஸ்ஐபியை தப்பா பண்றதுக்கான காரணம் நாலே தான். ஒன்னு அவங்களோட ராங் டைம் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது லாங் டர்ம் வெல்த் பில்டிங் டூல ஷார்ட் டர்ம்ல ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்கறது முதல் மிஸ்டேக். ரெண்டாவது அவங்களுக்கு கன்விக்ஷன் கிடையாது. தப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்டை எங்கேயோ கேள்விப்பட்டேன் அதனால இன்வெஸ்ட் பண்றேன்னு போனாங்கன்னா முதல்ல எக்ஸிட் பண்ணணும்னு தோன்றதே அது மட்டும் தான். அதே மாதிரி டைவர்சிஃபிகேஷன் இல்லாம டெட்டோ கோல்டு சில்வர்னு சொல்லிட்டு இதர் அசெட் கேட்டகரி எதுவுமே இல்லாம 100% ஈக்விட்டின்னு எடுக்கிறீங்கன்னா வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும்ன்றதை உணர்ந்து இன்வெஸ்ட் பண்றது முக்கியம். அது எல்லாத்தை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான் இந்த பேஷன்ஸ். அதாவது அடுத்த 5 வருஷத்துல ஏதாவது பணம் தேவைப்படும்னா அது எதையுமே எஸ்ஐபியில் போடாதீங்க. குறைஞ்சபட்சம் 5-7 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து பண்ணுவேன். எஸ்ஐபில இருந்து டீசென்ட் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த வாட்டி யாராவது ஒருத்தர் எஸ்ஐபி தான் ரொம்ப சூப்பர் அதுல இருந்து அதிக ரிட்டர்ன் வரும்னு சொன்னாலும் சரி, எஸ்ஐபி கம்ப்ளீட்டா ஸ்கேம்னு சொன்னாலும் சரி, நீங்க கேட்க வேண்டிய முதல் விஷயமே அதுக்கு சப்போர்ட்டிங் டேட்டா இருக்கான்னு பாருங்க. அந்த டேட்டா உங்களுக்கு கன்வின்ஸ் ஆனும், உங்களுக்கான கன்விக்ஷன் பில்ட் ஆனும், அதுக்கப்புறம் தொடர்ந்து லாங் டர்முக்கு போனோம்னா நல்ல ரிட்டர்ன் வரும்ன்றதான் டேட்டா. இன்ஃபேக்ட் 15 வருஷம் 20 வருஷம் எஸ்ஐபி டேட்டா படி இருக்கிறதுலே லோவஸ்ட் ரிட்டர்னே 9% தான் வந்திருக்கு. அதாவது ஒரு நபர் தொடர்ந்து 20 வருஷம் எஸ்ஐபி பண்ணா ரொம்ப துரதிர்ஷ்டசாலியா இருந்தாலும் அவரோட ஆவரேஜ் வருஷ ரிட்டர்ன் 9% இருக்கும். ஸோ ஒஸ்ட் கேஸ்லேயே ஓவராலா அவர் இன்வெஸ்ட் பண்ண படம் கிட்டத்தட்ட 3 மடங்கு மேல இருக்கும். ஒருவேளை லக்கியான இன்வெஸ்டரா இருந்தாருன்னா 6 மடங்குக்கு மேலேயும் ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும். ஸோ சிம்பிளான டேக்அவே குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துக்கு அப்புறமா எஸ்ஐபியோட ரிசல்ட்டை ஜட்ஜ் பண்ணலாம். ஆனால் தப்பான ஃபண்டை சூஸ் பண்ணீங்கன்னா பல வருஷத்துக்கு ரிட்டர்னே இல்லாம இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுங்கன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்லை புதுசாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனலில் போடக்கூடிய புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.